லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில நுழைவு வாயில் கொடி மற்றும் அலங்கார தோரணங்கள் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. அதன் நேரலை காட்சிகளுடன் இணைகிறாரு செய்தியாளர் ராஜேஷ். குட் மார்னிங். நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு நடைபெற இருக்கு. ஏற்பாடுகள் எந்த அளவு போயிட்டு இருக்கு? தற்போதைய கள நிலவரம் என்ன? ஹாசினி, குட் மார்னிங். இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கிறோம். அதாவது நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த மாநாடு நடைபெறக்கூடிய திடல்ல தான் நாம தற்போது இருக்கிறோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் கட்சியினுடைய முதல் மாநாடு என்று சொன்னாலும் கூட இது மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். இந்த என்ட்ரியே ஒரு மாசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரசிகர்கள் எல்லாம் குறிப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டாக இதை ஒரு வெற்றி மாநாடாக நடத்தி முடிக்க வேண்டும் என திட்டமிட்டு அவர்கள் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து 15 நாட்களாக பணியாற்றி வருகிறார்கள். நாளை மாலை 4 மணிக்கு இந்த மாநாடு தொடங்க இருக்கின்றது. இரவு 8:45 மணி வரை நடைபெறும் என தெரிய வருகின்றது. தற்போது நாம் அந்த முகப்பு பக்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வெள்ளை சட்டை அணிந்தபடி வணக்கம் வைத்தபடி இருக்கின்றார். அவருக்கு வலதுபுறத்தில் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், வீரமங்கை வேலுநாச்சியார் ஆகியோருடைய உருவப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இடதுபுறத்தில் அண்ணல் அம்பேத்கருடைய படம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு தலைவருடைய படத்தை பொருத்தக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் உள்ளே 50,000 சேர்கள் போடப்பட்டிருக்கிறது அவர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கு. வெளியில் லட்சக்கணக்கானோர் நின்று பார்க்கக்கூடிய வகையில் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளே நடப்பதை தத்ரூபமாக வெளியில் காட்டக்கூடிய வகையில் டிஜிட்டல் திரைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு நடைபெறுவது நாளைய தினமாக இருந்தாலும் இன்றைக்கே ஏராளமானோர் அவரது ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, அதே போல பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் மக்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பெங்களூரிலிருந்து ஒரு இளைஞர் ஒருவர் வந்திருக்கிறார். நாம் தற்போது அவரிடம் சுருக்கமாக பேசலாம். பிரதர் வணக்கம். இப்ப நீங்க பெங்களூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? விஜய் சார் பாக்கிறதுக்கு மாநாடுக்கோசரம் வந்திருக்கேன். விஜய் சார் எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மாக்கு அப்புறம் என்ன விஜய் சார் தான், அது இல்லைன்னு சொல்ல அவ்வளவு பிடிக்கும், அதனால வந்திருக்கேன். அவருடைய படங்கள்லாம் எப்படி பாப்பீங்க? ஐயோ, நான் 2 நாளைக்கு முன்னாலே போய் பாய் போட்டு பஸ் எல்லாம் போட்டு விரிச்சு 10 பேர் 10 ரூபா அவ்வளவு செலிப்ரேஷன் பண்ணுவோம். நான் பேனர் வச்சு பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம். நாங்க அவர் எப்போ விஜய் சார் அந்த பால் அபிஷேகம் பேனர் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரோ அப்பலேருந்து நாங்க விட்டுட்டோம். இல்ல பிரதர், இப்ப மாநாட்டை நீங்க யூடியூப்ல பாக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்கு. எல்லா டிவிகள்லயும் போடுவாங்க. அங்க இருந்தே பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து இவ்வளவு தூரம் நீங்க வரணுமா? பெங்களூர்ல இருந்து அது வரைக்கும் வரனா அப்போ அவர் எவ்வளவு முக்கியம்னு நினைச்சுக்கணும்ல. அப்போ அவ்வளவு அங்கிருந்து வரனா இப்ப இவ்வளவு பேர் வராங்கன்னா அப்ப அவருக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்குல்ல. இவ்வளவு பேர் வந்துருக்காங்கன்னா அப்ப நாமளும் அதுக்கு சேர்த்து மாரி செயல்படுத்தணும் அப்படின்ட்டு அதனாலே வந்திருக்கேன். அது இல்லாம நான் வேற தளபதி வெறியும் வேற. அது எப்படி இந்த சான்ஸ் கிடைக்கிறப்போ விட முடியாது. அதுதான் பாத்திருக்கீங்களா அவரை? இதுக்கு முன்னாடி சான்ஸ் கிடைச்சிச்சு. கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூனால போக முடியல. அந்த டைம்ல வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால இந்த டைம் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த டைம் விடக்கூடாது. நான் ஒரு நாளைக்கு முன்னாலே வந்துட்டேன். நான் எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு முன்னாலே வந்தாதான் அட்லீஸ்ட் நம்ம போய் உள்ள சீட்டுக்கு பிடிக்க முடியும். இல்ல வெளிக்கும் போது நின்று ஸ்கிரீன் பார்த்துட்டு போது வீட்டு பார்த்தா அதனால தான் ஒரு நாளைக்கு முன்னாலே வந்து அட்லீஸ்ட் நம்ம போய் சீட்டாச்சும் போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னாலே வந்து இருக்கிறேன் நான். இப்ப அவர் படத்துல இருந்து அரசியலுக்கு வராரு. ஓட்டு எல்லாம் போடுறதெல்லாம் எப்படி இது பண்ணுவீங்க? அது ஒண்ணுதான் வருத்தமா இருக்கு. என்ன பண்றது, எனக்கு இங்க ஓட்டர் ஐடி இல்ல, பெங்களூர்லயே இருக்கு. அதனால தான் ஒரு பிரச்சனை ஆச்சு. இங்க இருந்துச்சுன்னா நான் ஓட்டர் போட்டிருப்பேனே. அதான் ஒரு வருத்தமா இருக்கு. ஓகே பிரதர், நன்றி. இது போல பல இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் இந்த இடத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. குழந்தைகளோடு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் கார் மூலமாகவும் இருசக்கர வாகனங்கள் மூலமாகவும் பல்வேறு அண்டை மாவட்டங்களில் இருந்து பலரும் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. மற்றவர்கள் உள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக தற்போதே கருப்பு உடை அணிந்த பவுன்சர்கள், பாதுகாவலர்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திற்கு உள்ளே செல்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இந்த அரங்கை அமைக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் பிரத்யேக அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு அவர்கள் மட்டும் தற்போது உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே 90% அளவிற்கு பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. மற்ற பணிகள் இன்று மாலைக்குள் நிறைவடையும் என்று சொல்கிறார்கள். தற்போது கட் அவுட் முழுமைப்படுத்துவது, பேனர்கள் வைப்பது, அதே போல கொடி அமைப்பது, அரங்குகள் ஏற்படுத்துவது உள்ளிட்ட பணிகள் வேக வேகமாக நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
விவரங்களை இணைந்து வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.